மாணவர்களுக்கு வணக்கம். இன்று நாம் பார்க்க இருக்கின்ற இந்த தலைப்பு ஃபோட்டோ எலக்ட்ரிக் ஈக்குவேஷன் பை ஐன்ஸ்டீன்ஸ் எக்ஸ்பிளனேஷன். ஐன்ஸ்டீனுடைய எக்ஸ்பிளனேஷன் இதுக்கு முன்னாடி பார்த்துருப்போம். இப்போ நம்ம அந்த ஃபோட்டோ எலக்ட்ரிக் ஈக்குவேஷன் ஐன்ஸ்டீனால் எப்படி விளக்குறாங்க அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த ஐன்ஸ்டீனுடைய எக்ஸ்பிளனேஷன் படி நம்ம ஒரு பிளேட் எடுத்துக்கிறோம், மெட்டல் பிளேட் எடுத்துக்கிறோம். அந்த மெட்டல் பிளேட்டில் எலக்ட்ரான்கள் இருக்குது. அந்த எலக்ட்ரான் என்ன பண்ணணும்னு சொன்னீங்கன்னா இங்கேயும் மூவ் ஆகிட்டே இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ இந்த மெட்டலில் நம்ம என்ன பண்ணுறோம், ஃபோட்டான்ஸ் விழ செய்கிறோம். இப்போ ஃபோட்டான்கள் இந்த மெட்டல் மேலே விழும்போது இந்த ஃபோட்டான் இந்த ஃபோட்டானுடைய ஆற்றலை இந்த எலக்ட்ரான் என்ன பண்ணிட்டுன்னா வாங்கிக்குது. வாங்கின பிறகு என்ன நடக்குதுன்றதை பார்க்குறோம். அப்போ இந்த ஃபோட்டானுடைய எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு hν அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த எனர்ஜி ஆஃப் ஃபோட்டான் இதை நம்ம எடுத்துக்கணும். இப்போ இந்த எலக்ட்ரான் இந்த ஃபோட்டான்ஸ் இங்கே பட்டோன்னே இந்த எனர்ஜி ஆஃப் ஃபோட்டான்ஸ் என்ன ஆகுது அப்படின்னா இந்த எலக்ட்ரானுக்கு ரெண்டு பகுதியாக பிரிக்கப்படுகிறது. அந்த ஒரு பகுதி என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த எலக்ட்ரான் இந்த மெட்டல்லேருந்து வெளியேற்றுவதற்காக ஒரு பகுதி ஆற்றல் செலவழிக்கப்படுகிறது. மீதி இருக்கிற ஆற்றல் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த எலக்ட்ரானுக்கு இயக்காற்றலாக செயல்படுகிறது. அப்போ the energy of the photon received by the electron by an electron in the metal, the part of the energy is used for eject the electrons from the metal, and the balancing energy is for the kinetic energy of the electron அப்படி நம்ம சொல்லுவோம். அப்போ இந்த கைனெட்டிக் எனர்ஜியில் என்ன பண்ண அப்படின்னா இந்த எலக்ட்ரான் இந்த மெட்டல் பிளேட்டை விட்டு வெளியில் வந்துடுது. இப்படி வெளியில் வந்துடுது எலக்ட்ரான். அப்போ வெளியில் வந்துருச்சுன்னா என்ன அர்த்தம், இங்கே நமக்கு ஃபோட்டோ எலக்ட்ரிக் எமிஷன் நடந்திருக்கு, எலக்ட்ரான்கள் வெளியில் ஏறி இருக்கு அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இங்கே இருக்கக்கூடிய இந்த எலக்ட்ரானுடைய இயக்காற்றல் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா K max equal to hν minus hν0. இது கைனெட்டிக் எனர்ஜியை நம்ம எடுத்துக்கிறோம். இது ஃபோட்டானுடைய இது வந்தோடனே இங்கே ரிசீவ் ஆகுது. எலக்ட்ரான்ஸ் இந்த எனர்ஜி எப்படி எடுத்துக்குது அப்படின்றத நம்ம இங்கே பார்க்குறோம். இப்போ இதே நம்ம ஒரு மெட்டல் பிளேட்லேருந்து நம்ம ஃபோட்டான் எனர்ஜி ஆஃப் ஃபோட்டான் இருக்குது. நம்ம வெளியில் வரும்போது இதனுடைய கைனெட்டிக் எனர்ஜி என்ன அப்படின்றத பற்றி நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ இங்கே எனர்ஜி டோட்டல் எனர்ஜி இங்கே என்ன ஆகுது அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த டோட்டல் எனர்ஜி hν is equal to φ0 plus half mv square. ஸோ இந்த ஈக்குவேஷன் தான் நம்ம டோட்டல் எனர்ஜி. அப்போ இது என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒர்க் ஃபங்க்ஷன், தி எனர்ஜி ரெக்வயர்ட் டு எஜெக்ட் தி எலக்ட்ரான்ஸ் ஃப்ரம் த மெட்டல் அப்படின்னும் போது φ0 எடுத்து இந்த ஒர்க் ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது என்னன்னா கைனெட்டிக் எனர்ஜி ஆஃப் தி எலக்ட்ரான். அப்போ இந்த ரெண்டு எனர்ஜி சேர்ந்தால் தான் நம்ம டோட்டல் எனர்ஜி சொல்கிறோம். இது எதுலேருந்து நமக்கு கிடைக்குது அப்படின்னா பை கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. By the conservation of energy, the total energy is equal to the sum of the work function and kinetic energy அப்படின்ற நம்ம சொல்கிறோம். இது டோட்டல் எனர்ஜிக்கான ஒரு ஈக்குவேஷன் நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா அது மெட்டல் பிளேட் இருக்குது. அந்த மெட்டல் பிளேட்டில் எலக்ட்ரான் இருக்குது உள்ளார. இப்போ நம்ம ஃபோட்டான்ஸுடைய ஃப்ரீக்குவென்சி குறைக்கிறோம். அப்போ ஃபோட்டானுடைய ஃப்ரீக்குவென்சி குறைக்க என்ன நடக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த எலக்ட்ரான் வெளியில் வராமல் வெளியில் இந்த மெட்டல் பிளேட்லேருந்து வெளியில் வராமல் இது என்ன பண்ணுறது அந்த சர்ஃபேஸில் நிற்கிது. இட் இஸ் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த மெட்டல் பிளேட். பிகாஸ் ஆஃப் ஃப்ரீக்குவென்சி குறைய என்ன நடக்கும் அப்படின்னா அதனுடைய கைனெட்டிக் எனர்ஜி பார்த்தீங்கன்னா குறைஞ்சிட்டே வருது. அப்போ கைனெட்டிக் எனர்ஜி குறைஞ்சிட்டே at a certain minimum frequency it attains the kinetic energy is equal to 0. We can write K is equal to 0. The kinetic energy of the electron is K is equal to 0 அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த கேஸில் பார்க்கும்போது இங்கே
இங்கே ஒர்க் ஃபங்க்ஷன் ஈக்குவேஷன் நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா ஃபை நாட் ஈக்குவல் டு ஹச் நியூ நாட். இந்த நியூ நாட்ன்றது threshold frequency, minimum frequency. Below the minimum frequency or the threshold frequency, there is no emission of electron. இப்போ இதை நம்ம திரும்ப சொல்லுவோம். First metal, let us consider a metal, and the photons are allowed to pass on the metal plate. It has the energy is equal to h nu, and the part of the energy is used for eject the electrons from the metal, and remaining energy is considered to be a kinetic energy of the electron. Here we can write the kinetic energy of an electron is equal to h nu minus h nu naught. This is the equation, and by conservation of energy in the equation நம்ம எழுதிக்கலாம் h nu is equal to 5 naught plus half m squared. இந்த ரெண்டு எனர்ஜி சேர்த்தா நமக்கு டோட்டல் எனர்ஜி கிடைக்குது. அதுதான் இங்கே நம்ம சொல்கிறோம். அதே மெட்டல் பிளேட் எடுத்துக்கிட்டு நம்ம ஃப்ரீக்வன்சி வந்து டிக்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்கோம். அப்போ ரெடியூஸ் பண்ண இதனுடைய கைனெட்டிக் எனர்ஜி கம்மியாகிட்டே இருந்து கைனெட்டிக் எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரான் வந்து ரெடியூஸ் ஆகிட்டே வருது. அது சர்டன் ஃப்ரீக்வன்சி இந்த கைனெட்டிக் எனர்ஜி வந்து ஜீரோ ஆகுறது இங்கே நம்ம சொல்லணும். அதனால தான் இங்கே நம்ம என்ன சொல்லியிருக்கோம், இந்த ஒர்க் ஃபங்க்ஷன் வெளியேற்ற ஆற்றல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு எலக்ட்ரானை மெட்டல் பிளேட்லேருந்து வெளியேற்றுவதற்கே தேவைப்படுகின்ற ஆற்றல் தான் ஒர்க் ஃபங்க்ஷன். The energy required to eject the electron from the metal surface is called the work function. Therefore, work function phi naught is equal to h nu naught நம்ம சொல்றோம். So இந்த ஒன்னாவது ஈக்குவேஷன் இது ஒன் ஈக்குவேஷன் நம்பர் 2 ன்னு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த ஒரு செகண்ட் ஈக்குவேஷனை ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணாக்க என்ன கிடைக்கும் அப்படின்னா the equation 1 can be written as the h nu is equal to h nu naught plus half mv squared. So this is the photoelectric equation by Einstein. So here there is no collision and there is no loss of energy of the electron whenever the collision is taking in the internal of the plate. இப்போ அந்த மெட்டல் பிளேட்டுக்குள்ளார இந்த எலக்ட்ரானுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கொலிஷன் வந்து இன்டர்னல் கொலிஷனில் நடக்கும்போது அந்த எதுவுமே லாஸ் இல்லை, எனர்ஜி லாஸ் இல்லை அப்படின்னு சொல்லும்போது அங்கே என்ன நடக்குதுன்னா எனர்ஜி லாஸ் இல்லைனாவே இந்த கைனெட்டிக் எனர்ஜி வந்து மேக்ஸிமம் போயிடுது. அப்போ மேக்ஸிமம் கைனெட்டிக் எனர்ஜி கே மேக்ஸ் இஸ் ஈக்குவல் டு half mv max square. So this is the maximum kinetic energy of electron is equal to half m v max square. Here v maximum is nothing but the velocity of electron, the maximum velocity of electron. Again you can write that from the equation the total energy K max is equal to h nu minus phi naught. The kinetic energy is equal to total energy minus work function energy நம்ம சொல்லலாம். ஸோ இந்த ஈக்குவேஷன்ஸ் நம்ம வச்சிருக்கோம். இப்போ வந்து இந்த ஐன்ஸ்டீன்ஸ் என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு கிராஃப் வரைகிறாரு. எதுக்குன்னா the graph between frequency and kinetic, maximum kinetic energy of electron. See here, the frequency is taken in the x-axis and the maximum kinetic energy is taken in the y-axis. Whenever the frequency increased, the kinetic energy of the electron also increasing. So from the certain frequency nu naught, the threshold frequency, நம்ம frequency increase பண்ண kinetic energy of the electron என்ன பண்ணுது அப்படின்னா increase ஆகிட்டே இருக்கு. So the straight line from the graph shows that increasing of the frequency and the increasing of the maximum kinetic energy. So it is nothing but the threshold frequency. And then if you reduce the frequency வந்து குறைக்கிறோம்னு வச்சுக்கோங்க. இப்போ குறைக்க என்ன ஆகும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கைனெட்டிக் எனர்ஜி அப்படியே குறைஞ்சிட்டே வந்து ஒரு சர்டன் இதில் என்ன ஆகுதுன்னா ஜீரோ ஆகிடுது அப்படின்னு சொல்கிறோம். அப்போ கைனெட்டிக் எனர்ஜி வந்து ஜீரோ ஆகிடுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த பாயிண்ட்லேருந்து நம்ம இதை வந்து என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த ஒர்க் ஃபங்க்ஷன் h nu naught அப்படின்னு எடுத்துக்கலாம். h nu naught
அதே இதுலேருந்து நம்ம வந்து ஒரு ஸ்லோப் வரைஞ்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா this is h nu, the frequency, இப்போ நம்ம இந்த h nu is nothing but the energy of the photon, இங்கே ஒர்க் ஃபங்க்ஷன் எனர்ஜி அப்படின்றது நம்ம இங்கே இந்த கிராஃப்லேருந்து நம்ம சொல்லி இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் பண்ணும்போது கைனெட்டிக் எனர்ஜி ஆஃப் த எலக்ட்ரான் என்ன பண்ணுது இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். the slope is nothing but the h, பிளாங்க் கான்ஸ்டன்ட் நம்ம சொல்லுவோம். இந்த ஸ்லோப் வச்சு நம்ம சொல்லிடுவோம். இப்போ இந்த ஃபோட்டோ எலக்ட்ரிக் ஈக்குவேஷன்ஸ்லாம் நம்ம படித்த பிறகு இவர் என்ன பண்ணுறாருன்னா இந்த ஐன்ஸ்டீனுடைய ஈக்குவேஷன் வந்து சரிதானா அப்படின்னு சொல்லிட்டு மில்லிகன் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாரு. அப்போ மில்லிகன் எக்ஸ்பெரிமெண்ட்லேருந்து ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்டை வந்து நம்ம அவர் என்ன பண்ணுறாரு வெரிஃபை பண்ணுறாரு. அதுக்கு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் செய்யும்போது he considered many metals. He considered many metals for verifying the photoelectric equations by the Einstein's explanation. அவருடைய இந்த மில்லிகன்ஸுடைய அக்கார்டிங் பை த மில்லிகன்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் மில்லிகன் எக்ஸ்பெரிமெண்ட்லேருந்து நம்ம ஒரு கிராஃப் மூலமா என்ன பண்ணுறாரு அவர் வந்து ஒரு வெரிஃபிகேஷன் பண்ணுறாரு. அதில் மெனி மெட்டல்ஸ் வந்து எடுத்துக்கும் போது என்ன நடக்குது அப்படின்றது நம்ம பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு இது வந்து ஃப்ரீக்வன்சி இன் தி எக்ஸ் ஆக்சிஸ், அந்த கைனெட்டிக் எனர்ஜி K maximum in the y axis. First he consider the cesium, the metal. Second one is the potassium. Third one is the sodium. Fourth one is the calcium. This is the cesium, potassium, sodium and calcium, the metals. And here also you can see that whenever the frequency increased, that the kinetic energy also increased. If the frequency is decreasing, it attains some other frequencies like this. The values of the energy values of the cesium is minus 2.1 electron volt. The second one is minus 2.3 electron volt and the minus 2.7 electron volt. The last one is the calcium is minus 3.4 electron volt. The energies will be where? Here he considered that there is no change at all. The slope, from the slope we can know that slope is equal to h. He come to the conclusion the values found by the Millikan's experiment, there is no change at all. It is equal to the theoretical values, the prediction, theoretical prediction. அதனால என்ன பண்றாரு இவரு இந்த போட்டோ எலக்ட்ரிக் ஈக்குவேஷன் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு மில்லிகன் வந்து எக்ஸ்பெரிமெண்ட்ல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். இவர் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல என்ன கண்டுபிடிக்கிறார் அப்படின்னு சொன்னா பிளாங்க் கான்ஸ்டன்ட் h is equal 6.626 into 10 power minus 34 ஜூல் செகண்ட் அப்படின்றது கண்டுபிடிக்கிறாரு. அப்போ ஃப்ரீக்வன்சி, இந்த ஒர்க் ஃபங்க்ஷனு, இந்த பிளாங்க் கான்ஸ்டன்ட், இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணுறாரு கண்டுபிடிச்சி தான் அந்த அவருடைய எக்ஸ்பெரிமெண்ட் படி ஃபோட்டோ எலக்ட்ரிக் ஈக்குவேஷன் வந்து சரியாக இருக்கான்றதை வெரிஃபை பண்ணுறதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ இந்த ஐன்ஸ்டீனுடைய ஃபோட்டோ எலக்ட்ரிக் ஈக்குவேஷன் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இதில் வந்து என்ன நடக்குது அப்படின்னா வேவ்ஸ் வந்து நமக்கு தெரியும். வேவ்ஸ்னாவே அதுக்கு இன்டர்ஃபரன்ஸு, போலரைசேஷனு, டைஃப்ராக்ஷன் இது எல்லாத்தையும் நம்ம சொல்லியிருக்கோம். அதே பார்ட்டிகல்ஸ் சொல்லும்போது நமக்கு என்னென்படி எழுதிக்கணும்னா பிளாக் பாடி ரேடியேஷன், ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் இது எல்லாத்தையும் நம்ம செஞ்சுருக்கோம். அப்போ இந்த துகள்கள் என்ன பண்ணுது, ரேடியேஷன்ஸ் மேட்டர்னு சொல்லக்கூடியது டோல் நேச்சர் அப்படின்னு சொல்கிறோம். சில நேரங்களில் வந்து அலை வடிவமாக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகுதுன்னு சொல்கிறோம். இந்த வேவ் ஃபார்ம்ஸ் சொல்கிறோம். ஸோ இந்த வைப்ரேஷன், the energy is propagated in the form of waves in some other circumstances. இன்னொரு சர்க்கம்ஸ்டன்ஸில் பார்க்கும்போது சில நேரங்களில் அவைகள் துகள் வடிவமாக செல்கின்றன அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ துகள் வடிவம் போது டிஸ்கிரீட் ஆஃப் எனர்ஜி நம்ம சொல்கிறோம், இல்லைன்னா பேக்கெட்ஸ் ஆஃப் எனர்ஜின்னு சொல்லலாம், குவாண்டாஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது எல்லாத்தையும் நம்ம சொல்லியிருக்கோம். இதில் வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீக்குவன்சி வந்து அதிகம், ஃப்ரீக்குவன்சி சார்ந்து தான் அந்த ஃபோட்டோ எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ இன்டென்சிட்டி இண்டிபெண்ட் ஆஃப் இன்டென்சிட்டின்னு சொல்கிறோம். இது வந்து ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா கைனெட்டிக் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகுது.
ஃபார் எக்ஸாம்பிள் எனர்ஜி ஆஃப் ஃபோட்டான் இஸ் ஈக்குவல் டு ஹெச்னியூன்னு சொல்லியிருக்கோம். இதில் ஃப்ரீக்வன்சி இது எனர்ஜின்னு சொல்கிறோம். ஃப்ரீக்வன்சியும் எனர்ஜியும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் நேர் தகவல் இருக்கிறதுனால இந்த ஃப்ரீக்வன்சி அதிகமாகினீங்கன்னா எனர்ஜி வந்து அதிகமாகுது. அப்போ எனர்ஜி மீன்ஸ் the kinetic energy of the electron is increased whenever the frequency increased அப்படின்றத நம்ம சொல்லணும். இப்போ ஃபைனலாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த டுவல் நேச்சர் பற்றி நம்ம சொல்லும்போது சில நேரங்களில் வந்து கதிர்வீச்சுகள் வந்து அலை வடிவமாக செல்லலாம், சில நேரங்களில் கதிர்வீச்சுகள் வந்து துகள் வடிவத்திலும் செல்லலாம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ அடுத்த சாப்டருக்கு நம்ம வரோம். என்ன சாப்டர் அப்படின்னா போட்டோ எலக்ட்ரிக் செல்ஸ் அப்படின்ற ஒரு சாப்டர்ஸ் வரோம். இந்த போட்டோ எலக்ட்ரிக் செல் ஒளி மின் களம் என்று நம்ம தமிழில் சொல்லுவோம். இந்த போட்டோ எலக்ட்ரிக் செல்ஸ் பொறுத்தளவுக்கு எதுக்கு இது பயன்படுகிறது, இதில் என்ன பிரின்சிபல் இருக்குது அப்படின்றத பற்றி நம்ம சொல்லணும். முதல்ல இந்த போட்டோ எலக்ட்ரிக் செல் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு போட்டோ மீன்ஸ் லைட்டு. இந்த லைட் எனர்ஜி இஸ் கன்வெர்டட் இன்டு எலக்ட்ரிக் எனர்ஜி. The photoelectric cells are used to convert the light energy into electrical energy. அப்ப electrical energy. See here. இப்போ இது எதனுடைய தத்துவத்தில் இருக்கு? What is the principle is in the photoelectric cells அப்படின்னு சொல்லும்போது photoelectric effect. The principle usually in this is the principle, the photoelectric effect. The photoelectric cells are working on the basis of the photoelectric cells என்றதை நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இப்போ photoelectric cellனா என்ன, அதில் என்ன பிரின்சிபல் வந்து பயன்படுத்துகிறாங்க அப்படின்றத நம்ம சொல்லியிருக்கிறோம். இப்போ டைப்ஸ் ஆஃப் த photoelectric cells வந்து நம்ம சொல்லும் பொழுது the types of the photo cells. The types of photoelectric cells பொறுத்தளவுக்கு நம்ம 3 types ஆஃப் பிரிக்கிறோம். ஒன்று என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா photo emissive cell. செகண்ட் ஒன் எடுத்துட்டீங்கன்னா photo voltaic cell. தேர்ட் ஒன் எடுத்துட்டீங்கன்னா photo conductive cell. ஸோ இந்த 3 டைப்ஸ் ஆஃப் ஃபோட்டோ எலக்ட்ரிக் செல்ஸ்லாம் நம்ம பார்க்கணும். இந்த ஃபோட்டோ எமிசிவ் அப்படின்னு சொன்னீங்கன்னா ரேடியேஷன்ஸ் படும்போது அதுலேருந்து ரேடியேஷன்ஸ் ஆர் சம் அதர் லைட், அது வந்து இன்சிடென்ட் லைட் வந்து படும்போது அதுலேருந்து எலக்ட்ரான்ஸ் ஃபோட்டோ எலக்ட்ரான்ஸ் வெளியேறது தான் நம்ம ஃபோட்டோ எமிசிவ் செல்னு சொல்லுவோம். அப்போ நம்ம படக்கூடிய ஒளியானது அது ஒளியோ அல்லது கதிர்வீச்சோ ஒரு பொருளின் மீது ஒரு மெட்டலில் படுது, உலோகத்தின் மீது பட்டு ஒளி எலக்ட்ரான்கள் சொல்லுவோம். ஃபோட்டோ எலக்ட்ரான்ஸ் வந்து எமிட் ஆனிச்சுன்னா அது ஃபோட்டோ எமிசிவ் செல் அப்படின்னு சொல்லுவோம். அதே இந்த ஃபோட்டோ வோல்டாய்க் செல்லும் போது இங்கே படுகின்ற ஒளி அல்லது கதிர்வீச்சுக்கு தகுந்த மாதிரி என்ன நடக்குது அப்படின்னா அங்கே வோல்டேஜஸ் வந்து ஜென்ரேட் ஆகுது. Whenever the radiations of the light is allowed to pass on the metal plate, there should be the voltage generation அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதில் வோல்டேஜ் வந்து ஜென்ரேட், அதனால தான் இங்கே வோல்டாய்க் செல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ இதில் வந்து ஃபோட்டோ எலக்ட்ரான்ஸ் உருவாகுது, இதில் வோல்டேஜ் ஜென்ரேட் பண்ணுறாங்க. ஃபோட்டோ கண்டக்டிவ் செல்ஸ் பொறுத்தளவுக்கு இங்கே என்ன நடக்குது அப்படின்னா நம்ம படுகின்ற ஒளியோ அல்லது கதிர்வீச்சுக்கு தகுந்த மாதிரி இதோட ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த கண்டக்டர் வந்து மாறுது, ரெசிஸ்டன்ஸ் வந்து சேஞ்சஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. இன்னொரு விஷயம் தெரிஞ்சுங்க, இந்த ஃபோட்டோ வோல்டாய்க் செல்லை பொறுத்தளவுக்கு இதில் ஒரு செமி கண்டக்டர் மெட்டீரியல் யூஸ் பண்ணுறாங்க. சென்சிட்டிவான ஒரு செமி கண்டக்டர் மெட்டீரியல்ஸ்லேருந்து நம்ம என்ன பண்ணுறாங்கன்னா வோல்டேஜ் ஜென்ரேட் பண்ணுறாங்க. இதில் எதுலேருந்து அப்படின்னா ஃபோட்டோ வோல்டாய்க் செல்லில். இப்போ இந்த ஃபோட்டோ கண்டக்டிவ் செல் பொறுத்தளவுக்கு நம்ம இதுலேருந்து என்ன உருவாகுது அப்படின்றத நம்ம பார்க்கும் பொழுது ரெசிஸ்டன்ஸ் சேஞ்சஸ் ஆகுது. ஒரு செமி கண்டக்டர் மெட்டீரியல்ஸ் இருக்குது, அது ரேடியேஷன்ஸ் வந்து இப்போ பயன்படுத்துகிறாங்க. பயன்படுத்தும் போது என்ன நடக்குதுன்னா உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் சேஞ்ச் ஆகுது இதில் சொல்கிறாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஃபோட்டோ எமிசிவ் செல் வந்து ஃபுல்லாக வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஒர்க்கிங் ஆஃப் த ஃபோட்டோ எமிசிவ் செல் எப்படி அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, ஃபோட்டோ எமிசிவ் செல் நமக்கு தெரியும். லைட் ஆர் த ரேடியேஷன்ஸ் are allowed to pass on the metal
there is the electron emission is the taking அப்படின்றது நமக்கு தெரியும். இதில் இது எப்படி வந்து ஒர்க் ஆகுது, எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பற்றி தான் இப்போ நம்ம படிக்க போகிறோம். இதில் கவனிச்சிங்க, ஒரு ஹைலி எவாப்ரேட்டட் ஒரு கிளாஸ் டியூப் எடுத்துக்கிறோம். ஹைலி எவாப்ரேட்டட் கிளாஸ் ஆர் குவார்ட்ஸ் பல்ப் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து திஸ் இஸ் த குவார்ட்ஸ் பல்ப். And let us consider semicircular, semi-cylindrical shape. In shape there, this is nothing but the cathode plate. It is semi-cylindrical in shape. This is C cathode. And thin wire, let us consider a thin wire. It is acting as the anode. Okay, see the diagram. Let us consider a quartz bulb or a highly evacuated glass tube, and inside the glass quartz bulb it contains the cathode and anode plates, terminals. The cathode is nothing but semi-cylindrical. In shape, semi-cylindrical in shape. A is the thin wire, that is anode. This C is the cathode. And the cathode is connected to the negative terminals of the battery. And the positive terminal of the battery is connected to a zone in the resistance, and it is connected to galvanometer. Galvanometer is connected to the anode. The anode is connected to positive terminals. So we can call it as that. Which terminal connected to the positive is called anode, which is connected to the negative terminals of the battery is called cathode நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ என்ன நடக்குதுன்னு பார்க்குறோம். இப்போ நம்ம வந்து ரேடியேஷன்ஸ் வந்து அலோவ் பண்ணுறோங்க. அப்போ இங்கே ரேடியேஷன்ஸ் வந்து நம்ம அலோவ் பண்ணும்போது என்ன நடக்குதுன்னு பாருங்கள். அப்போ ரேடியேஷன் வந்து இந்த கேத்தோட் பிளேட்டில் வந்து விழுவுது. விழுந்த பிறகு என்ன நடக்கும் அப்படின்னு அக்கார்டிங் டு த ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட், அக்கார்டிங் டு த பிரின்சிபல் ஆஃப் த ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட், இந்த ரேடியேஷன்ஸ் இதில் விழுந்த உடனே இந்த லைட்டாக ரேடியேஷன் லைட்டாக வச்சுக்கலாம், இல்லைன்னா ரேடியேஷன்ஸ் வச்சுக்கலாம். அப்போ ரேடியேஷன்ஸ் வந்து பட்ட உடனே இந்த கேத்தோடில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்கள் என்ன பண்ணுது அப்படின்னா வெளியில் வருது. அந்த வெளியில் வரக்கூடிய எஜெக்டட் கேத்தோட் எலக்ட்ரான்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா ஆனோட நோக்கி போகுது. அப்போ இந்த வரக்கூடிய எலக்ட்ரான்கள் வந்து இந்த ஆனோட நோக்கி போகிறதுனால இந்த சர்க்யூட்டில் என்ன ஆகுதுன்னா கரண்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. தட் இஸ் ஃபோட்டோ கரண்ட் இஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. இப்போ ஃபோட்டோ கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா இந்த கால்வனோமீட்டர்லேருந்து டிஃப்ளெக்ஷன் ஏற்படுறதுலேருந்து நம்ம அது என்ன எவ்வளோ இருக்குது அப்படின்றது கரண்ட் ஃபோட்டோ கரண்ட் எவ்வளோ உருவாகிருக்கு அப்படின்றது நம்ம கால்வனோமீட்டர்லேருந்து மெஷர் பண்ண முடியும். அதை நல்லா கவனிச்சிக்கங்க. இது ரேடியேஷன் வந்து கேத்தோட் சர்ஃபேஸில் படுது. கேத்தோட் சர்ஃபேஸில் பட்ட உடனே எலக்ட்ரான் வந்து வெளியில் எஜெக்ட் ஆகுது. அந்த எமிட்டட் எலக்ட்ரான்ஸ் எல்லாமே ஆனோட் நோக்கி போகுது. ஆனோட் நோக்கி போகிறதுனால என்ன ஆகுது அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு கரண்ட் வந்து ஃபோட்டோ கரண்ட் வந்து உருவாகுது. ஃபோட்டோ கரண்ட் உருவாகுது நம்ம கால்வனோமீட்டர் வச்சு என்ன பண்ணலாம் மெஷர் பண்ண முடியும். இதுதான் வந்து ஃபோட்டோ எமிசிவ் செல். இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறோம். கன்ஸ்ட்ரக்ஷன் சொன்னால் இந்த குவார்ட்ஸ் பல்பு, ஆனோடு, கேத்தோடு, கால்வனோமீட்டர், பேட்டரி இது எல்லாத்தையும் என்ன பண்ணணும் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷனில் எழுதிருங்க. ஒர்க்கிங் சொல்லும்போது இது ஒர்க்கிங் டாபிக் போட்டுட்டு என்ன பண்ணணும் நம்ம சொன்ன எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி இது எழுதிடணும். இந்த ஃபோட்டோ எலக்ட்ரான்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகிற வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா எழுதிடணும்.
ஓகே, இப்போ நம்ம ஃபோட்டோ கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்துருக்கோம், ஒர்க்கிங் ஆஃப் த ஃபோட்டோ எம்இசி செல் இது எல்லாத்தையும் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ நம்ம ஃபோட்டோ எம்இசி செல் வந்து எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். முதல்ல இந்த ஃபோட்டோ எலக்ட்ரிக் செல்ஸ் பொறுத்தளவுக்கு நம்ம வந்து இந்த எம்இசி ஃபோட்டோ எலக்ட்ரிக் செல்ஸ் ஜென்ரலாக நம்ம எடுத்துக்கிறோம். அதை வந்து எங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா சென்சார்ஸாக யூஸ் பண்ணுறாங்க. they are used as a switcher யூஸ் பண்ணுறது, they are used as switches and sensors and automatic lights நம்ம பயன்படுத்துகிறோம். இப்போ டே டைம் ஆர் நைட் டைமாக இருக்கலாம், நீங்கள் எப்போல்லாம் வந்து டார்க்னஸ் வருதோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த லைட் வந்து என்ன பண்ணுவாங்க எரிய ஆரம்பிச்சிடும். அதனால தான் ஆட்டோமேட்டிக் லைட்ஸில் வந்து பயன்படுத்துகிறாங்க. இதுக்கு வந்து எங்கே பயன்படுத்துகிறோம் அப்படின்னா இதை நம்ம தெருக்கள் ஸ்ட்ரீட் லைட்டில் வந்து ஸ்ட்ரீட் லைட்டாக பயன்படுத்துகிறாங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்பொழுது நம்ம அந்த அத்லெட்ஸுடைய ஸ்பீடு, ஒரு கேமில் வந்து அத்லெட்ஸ் ஓடிட்டே இருக்காரு, அவர் எவ்வளோ ஸ்பீடில் ஓடார் அப்படின்றதுக்காக டைமர் வந்து நம்ம என்ன பண்ணலாம், டைமராக நம்ம இந்த ஃபோட்டோ எம்இசி செல்ஸை யூஸ் பண்ணுறாங்க. அடுத்தது நம்ம வந்து இதெல்லாம் அப்ளிகேஷன்ஸில் நம்ம வரும். இப்போ நான் சொல்லக்கூடிய பாயிண்ட்ஸ் எல்லாமே அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் த ஃபோட்டோ எலக்ட்ரிக் செல்ஸில் நான் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ நம்ம சினிமா ஃபீல்டில் வந்து பார்க்கும்போது ஒரு மோஷன்ஸ் பிக்சரில் அந்த ரீப்ரொடக்ஷன் ஆஃப் த சவுண்டை வந்து நம்ம பெறுவதற்காக நம்ம என்ன பண்ணுறோம், ஃபோட்டோ எம்இசி செல்ஸ் வந்து பயன்படுத்துகிறாங்க. அடுத்து வந்து பார்க்கும் பொழுது நமக்கு வந்து எக்ஸ்போசஸ் டைமராக பயன்படுத்துகிறாங்க. இதுக்கு எல்லாமே இது வந்து அப்ளிகேஷன்ஸ்னு ஒரு கொஸ்டின் கேட்குறேன், 2 மார்க்கில் கேட்கலாம். வாட் ஆர் த அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் த ஃபோட்டோ எலக்ட்ரிக் செல்ஸ்னா நீங்கள் எழுதலாம் the user switches, sensors, automatic lights and reproductions of the sound in the cinematography in motion pictures and it is used as a exposes timer in the photography. இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணணும், அழகாக எழுதினீங்கன்னாவே ஈஸியாக நம்ம என்ன பண்ணலாம், இந்த பாயிண்ட்ஸ்லாம் நம்ம கொடுத்துடலாம். நம்ம வந்து துகள்களின் அலை இயல்பை பற்றி பார்க்க போகிறோம். வேவ் நேச்சர் ஆஃப் த பார்ட்டிகல். நம்ம இது வரைக்கும் துகளும் அலையும் வெவ்வேறானவை அப்படின்றத நம்ம பார்த்துருக்குறோம். இது வரைக்கும் ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. ஏன்னா அலை என்பது எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி நம்ம சொல்கிறோம். அலை என்பது அதிர்வெண்ணை கொண்டிருக்கும், அலை நீளத்தை பெற்றிருக்க வேண்டும். அதேமாதிரி திசை வேகம் மற்றும் வீச்சு செறிவு ஆகியவற்றை பெற்றிருக்க வேண்டும். இதெல்லாம் பெற்றிருந்தால் அதை நாம் வந்து அலை என்று நாம் சொல்லுவோம். ஆனால் இங்கே நம்ம ஒரு துகள் என்பது எப்படி இருக்கும் என்று சொன்னால் நிறை இருக்க வேண்டும், திசை வேகம் இருக்க வேண்டும். அடுத்ததாக உந்தம் மற்றும் ஆற்றல் ஆகியவற்றினால் குறிப்பிடப்படுகிறது. அப்போ அலை சில பண்புகளையும் துகள் சில பண்புகளையும் பெற்றிருக்கிறது என்று நாம் சொல்லியிருக்கோம். அது மாதிரி இந்த துகள் என்பது இந்த ஸ்பேஸில் வந்து ஒரு சின்ன இடத்த வந்து ஆக்குபை பண்ணியிருக்கு அப்படின்லாம் நம்ம சொல்லியிருக்கோம். அக்கார்டிங் டு த கிளாசிக்கல் ஃபிசிக்ஸ் ரெண்டுமே வந்து அலை வேறு துகள் வேறு என்பதை பற்றி நம்ம சொல்லியிருந்தோம். ஆனால் இந்த டுவல் நேச்சர் ஆஃப் ரேடியேஷன் அண்ட் மேட்டர் என்பதை நம்ம குவாண்டம் தியரியிலேருந்து நம்ம படிக்கிறோம். இந்த குவாண்டம் கொள்கை என்று சொல்லக்கூடிய இந்த கொள்கை எல்லாமே இந்த இரண்டும் வந்து வெவ்வேறெல்லாம் ஒன்று அப்படின்னு நம்ம சொன்னிச்சு. இப்போ இது என்ன பண்ணுறோம் அப்படின்னா இருமய பண்பிலிருந்து நம்ம பருப்பொருளினுடைய அதாவது மேட்டர்ஸுடைய வேவ் நேச்சர்ஸ் உருவாகி இருக்கிறதோ அது எப்படி அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக தான் இந்த டிப்ராலி வேவ் லென்த் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை எப்படி வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ண அப்படின்னா டிப்ராய் அப்படின்றது ப்ரொனவுன்ஸ் பண்ணும். டிப்ராய் அலை நீளம், டிப்ராய் வேவ் லென்த்து, டிப்ராய் வேவ்ஸ் அப்படி தான் நம்ம படிக்கணும். டிப்ராலின்னு படிக்கக்கூடாது, அதை டிப்ராய் அப்படின்றது நம்ம படிக்கணும். அதை டிப்ராய் அப்படின்னு சொல்லும்போது அதை அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு நம்ம பார்த்துக்கிறோம். இப்போ டிப்ராய் வேவ் லென்த்னா என்ன அப்படின்றத நம்ம சொல்லும் பொழுது எலக்ட்ரான்கள், புரோட்டான்கள் மற்றும் நியூட்ரான்கள் போன்ற அனைத்து பருப்பொருள் துகள்களும் அலைப்பண்பை பெற்றுள்ளன. இப்போ பருப்பொருள் துகள்கள் எது எதுன்று நம்ம தெரியும். வாட் இஸ் த பார்ட்டிகல்ஸ் இன் எ மேட்டர்ஸ், எலக்ட்ரான், புரோட்டான்ஸ், நியூட்ரான்ஸ் இது எல்லாமே நம்ம எடுத்துக்கிறோம். இது எல்லாமே எப்படி இருக்கும், அனைத்து பருப்பொருள் துகள்களும் பார்க்கும்பொழுது இட் கன்சிஸ்ட் த வேவ் ப்ராப்பர்ட்டிஸ், அலைப்பண்பை வந்து